18वां वचन को नाश होने वालों के लिए मूर्खता है, परंतु हम उद्धार पाने वालों के लिए परमेश्वर की सामर्थ्य है। சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவபலமாய் இருக்கிறது. बैठ सकते हैं लोग। क्रूस की कथा जो है, இந்த சிலுவையை பற்றிய உபதேசமானது नाश होने वालों के लिए वो मूर्खता है। கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாக இருக்கிறது। हालेलुया। किसके लिए वो मूर्खता है? யாருக்கு அது பைத்தியமாக இருக்கிறது? नाश होने वालों के लिए वो मूर्खता है, கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாக இருக்கிறது। लेकिन ஆனால் विश्वास करने वाले जो हमारे लिए விசுவாசிக்கிற நமக்கு वो परमेश्वर का बल है। அது தேவனுடைய பலனாக இருக்கிறது। हालेलुया। ஹல்லேலூயா। प्रभु का पाक कलाम सफाई से कहता है, தேவனுடைய பரிசுத்த வேதம் தெளிவாக சொல்லுகிறது, क्रूस की कथा नाश होने वालों के लिए मूर्खता है। இந்த சிலுவையை பற்றிய உபதேசமானது அது கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது। आज के दिन में देखेंगे तो पूरा मसीहत के दुनिया के अंदर सब गम के साथ में रहेंगे, கிறிஸ்துவ உலகத்திலே இன்றைய நாளிலே பார்த்தால் எல்லாரும் துக்கமுகமாக இருக்கிறார்கள்। लेकिन ஆனால் आज एक्चुअली हमारे लिए खुशी का दिन है। இன்றைய மெய்யாகவே நமக்காக அது ஒரு சந்தோஷமான நாள், हमारे लिए एक आनंद का दिन है। நமக்காக அது ஒரு மகிழ்ச்சியான நாள்। आइए हम लोग भजन संगीत 107 में 14 पढ़ेंगे। சங்கீதம் 107 14வது வசனத்தை நாம் படிப்போம்। 7 1 107:14 அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுக்களை அறுத்தார். उसने हाँ उनको अंधियारे और मृत्यु की छाया में से निकाल लिया और उनके बंधनों को तोड़ डाला। तोड़ डाला। यहाँ क्रूस पर मसीह जब मरे, இங்கே சிலுவையிலே கிறிஸ்து மரித்தபோது क्या हुआ? அங்கே நடந்தது என்ன? जो मानव जाति अंधकार के अंदर थे, எந்த மனித இனமானது அந்த இருளிலே கிடந்ததோ, जो मानव जाति बंधन के अंदर था, எந்த மனித இனமானது கட்டுக்குள்ளாக கிடந்ததோ, उस मानव जाति को அந்த மனித இனத்தை परमेश्वर सलीब पर मरने के समय में தேவன் சிலுவையிலே மரிக்கும்போது बाइबल बोलता है कि वो सारे बंधन को उसने तोड़ दिया। வேதம் சொல்லுகிறது அவர்களுடைய எல்லா கட்டுகளையும் அவர் அறுத்து விட்டார்। हालेलुया। ஹல்லேலூயா। इसके लिए ये हमारे लिए खुशी का दिन है। ஆகவே தான் இது நமக்காக சந்தோஷமான நாள்। हालेलुया। ஹல்லேலூயா। हर एक बंधन को प्रभु ने तोड़ा है। ஒவ்வொரு கட்டுகளையும் தேவன் அறுத்திருக்கிறார்। अब शास्त्र लेख के अंदर यदि आप देखोगे, மேலும் வேதத்திலே நீங்கள் பார்த்தால் अनुवाद का किताब உபாகமம் 21वां अध्याय 21வது அதிகாரம் 22 और 23 को पढ़ेंगे। 22 23 வசனங்களை படியுங்கள்। अनुवाद व्यवस्था विवरण 21वां अध्याय 21 चैप्टर 22 और 23। கொலை செய்யப்பட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவாயானால் இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது, அந்நாளில் தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். ஆகையால் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தை தீட்டுப்படுத்தாயாக। फिर यदि किसी से प्राणदंड के योग्य कोई पाप हुआ हो जिससे वह मार डाला जाए और तू उसके शव को वृक्ष पर लटका दे, जो तो वह शव रात को वृक्ष पर टंगा न रहे, अवश्य उसी दिन उसे मिट्टी देना, क्योंकि जो लटकाया गया हो वह परमेश्वर की ओर से शापित ठहराता है। इसलिए जो देश तेरा परमेश्वर यहोवा तेरा भाग करके देता है, उसकी भूमि को अशुद्ध न करना। देख लेना, பாருங்கள், जो कोई व्यक्ति श्रापित है उसको टंगाया जाना जरूरी है करके शास्त्र लेख में हम लोग देखते हैं। சபிக்கப்பட்டவனை மரத்தில் தொங்க விடப்பட வேண்டியது அவசியம் என்று கர்த்தர் சொல்லுகிறார்। अब
अनुवाद के पुस्तक के अंदर अभी हम लोगों ने जो देखा, ఇప్పుడు ఉపాగమ పుస్తకத்தில் நாம் பார்த்தோம், ये वधस्तंभ में एक को लटकाने के बाद இந்த சிலுவையில ஒருவனை தொங்கவிடப்பட்ட பெண், उसको रात भर उसके अंदर रखना नहीं चाहिए। அவனை இரவிலே அதிலே தொங்கிக் கொண்டிருக்க விடக்கூடாது। हालेलुया। அல்லேலூயா। और शास्त्र लेख में भी आप देखेंगे, வேதத்திலே நீங்கள் பார்த்தால் गलातियों का किताब கலாத்தியரின் புத்தகம் 3 अध्याय 3வது அதிகாரம் 13वां वचन को पढ़िएगा। 13வது வசனத்தை படியுங்கள்। மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார்। आमीन। मसीह ने हाँ। जो हमारे लिए शापित बना, हाँ। हमें मोल लेकर हाँ। व्यवस्था के शाप से छुड़ाया, हाँ। क्योंकि लिखा है, हाँ। जो कोई काट पर लटकाया जाता है हाँ। वह शापित है। यहाँ देखिए, இங்கே பாருங்கள், यहाँ उस लकड़ी पर जिसको भी ठहराया जाता है, இங்கே அந்த மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் वो कौन है बोलता है? அவன் யார் என சொல்லப்படுகிறது? श्रापित है। சபிக்கப்பட்டவன்। मसीह கிறிஸ்து हमारे लिए श्रापित बने। நமக்காக அவர் சாபமானார்। हालेलुया। और व्यवस्था के अंदर நியாயப்பிரமாணத்திலே जो श्राप आया था, அந்த நியாயப்பிரமாணத்தின் பொருட்டு நம்மேல் வந்த சாபத்தை, वो सारा श्राप को प्रभु ने अपने ऊपर ले लिया। அந்த எல்லா சாபங்களையும் கர்த்தர் தன்மேலே ஏற்றுக்கொண்டார்। इसलिए सलीब पर मरने के बाद ஆகவே சிலுவையில மரித்த பின்னர் परमेश्वर का पाक कलाम कहता है, தேவனுடைய பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, उसने वहां व्यवस्था को समाप्त कर दिया। அவர் அங்கே நியாயப்பிரமாணத்தை முடித்தார்। क्योंकि ये व्यवस्था किसी को जीवन नहीं दे सकता। ஏனென்றால் இந்த நியாயப்பிரமாணமானது யாருக்கும் ஜீவனை தர முடியாது। हालेलुया। हालेलुया। अब यहाँ देखिए, இப்பொழுது இங்கே பாருங்கள், इस लकड़ी पर टंगाया जाने वाला हर कोई व्यक्ति இந்த மரத்திலே தங்கவிடப்படக்கூடிய எந்த ஒரு நபரும் वो श्रापित है करके हम शास्त्र लेख में देखते हैं। அவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம்। और मसीह हमारे कारण वो श्रापित बने। கிறிஸ்து நமக்காக அவர் சாபமானார்। हालेलुया। हमारे सारे श्राप को प्रभु ने अपने ऊपर उठा लिया। நம்முடைய எல்லா சாபங்களையும் கர்த்தர் தன்மேலே ஏற்றுக்கொண்டார்। हमको प्रभु ने श्राप से आजाद कर दिया। நம்மை கர்த்தர் அந்த சாபத்திற்கு நீங்களாக மீட்டுக் கொண்டார்। कभी எப்பொழுது? कलवरी सलीब पर मरने के समय। கல்வாரி சிலுவையிலே மரிக்கும் போது। हालेलुया। हालेलुया। वो श्राप हमसे हट गया। இந்த சாபம் நம்மை விட்டு நீங்கி போனது। किसके वजह से? யார் நிமித்தமாக? प्रभु यीशु मसीह उस सलीब पर मरने के वजह से। கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே மரித்ததினாலே। रोमियो का किताब 5वां अध्याय 8वां वचन कहता है। ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது। क्या कहता है देखिए। அது என்ன சொல்லுகிறது हम பாருங்கள்। लोग जब पापी थे நாம் பாவியாக இருந்தபோது और मसीह हमारे लिए मरे, கிறிஸ்து நமக்காக மரித்தார்। इसलिए ये हमें पता चलता है कि ஆகவே இது நமக்கு தெரிய வருகிறது, परमेश्वर हमारे ऊपर कितना प्रेम किया है। தேவன் நம்மேலே எவ்வளவு அன்பு கூர்ந்தார் என்று। हालेलुया। அல்லேலூயா। मसीह हमारे ऊपर प्रेम रखने की वजह से, கிறிஸ்து நம்மேல் அன்பு கூர்ந்தபடியினாலே, उस प्रेम के खातिर அந்த அன்பின் நிமித்தமாக हमारे सारे श्राप को उसने अपने ऊपर उठा लिया। எல்லா சாபங்களையும் அவர் தன்மேலே சுமந்து கொண்டார்। और मसीह मरा, वो खुद के लिए नहीं मरा, கிறிஸ்து மரித்தது அது தனக்காக மரிக்கவில்லை, वो हमारे लिए मरा। ஆமென், அவர் நமக்காக மரித்தார்। हमारे ऊपर जो मृत्यु का दंड था, நம்மேல் இருந்த அந்த மரண தண்டனை उसको प्रभु ने अपने ऊपर उठा लिया। அதை கர்த்தர் தன்மேலே ஏற்றுக்கொண்டார்। क्यों? ஏன்? उसने हमारे ऊपर प्रेम किया। ஏனென்றால் அவர் நம்மேலே அன்பு கூர்ந்திருக்கிறார்। उस प्रेम के खातिर அந்த அன்பின் காரணமாக वो हमारे लिए मरा। அவர் நமக்காக மரித்தார்। रोमियो का किताब 8वां अध्याय 34वां वचन को पढ़िए। ரோமர் 8வது அதிகாரம் 34வது வசனத்தை படியுங்கள்। मसीह हमारे लिए मरा करके वहां लिखा है। கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்று அங்கே எழுதப்படுகிறது। हालेलुया। அல்லேலூயா। आप पढ़िए। ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? हाँ। கிறிஸ்துவே மரித்தவர், हाँ। அவரே எழுந்தும் இருக்கிறவர், हाँ। அவரே தேவனுடைய வலது வாசத்திலும் இருக்கிறவர், हाँ। நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே। आमीन। फिर कौन है हाँ। जो दंड की आज्ञा देगा? हाँ। मसीह ही है हाँ। जो मर गया, हाँ। वरन मुर्दों में से जी भी उठा मुर्दों में से जी भी उठा और परमेश्वर की दाहिनी ओर है, परमेश्वर के दाहिनी ओर है, और हमारे लिए निवेदन भी करता है। हमारे लिए निवेदन करने के लिए एक व्यक्ति है।
நமக்காக பரிந்து பேசுவதற்காக ஒரு நபர் இருக்கிறார். हालेलुया அல்லேலூயா. हमारे लिए प्रार्थना करने के लिए एक व्यक्ति है நமக்காக பரிந்து பேசுவதற்காக ஒருவர் இருக்கிறார். और वो कौन है அவர் யார்? प्रभु यीशु मसीह है கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. हालेलुया அல்லேலூயா. प्रभु यीशु मसीह கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து वो हमारे लिए मरे அவர் நமக்காக மரித்தார். हालेलुया हालेलुया. हमारे पापों को उसने अपने ऊपर उठा लिया நம்முடைய பாவங்களை அவர் தன் மேல் ஏற்றுக்கொண்டார். तो इसलिए ஆகவே पहला कोरिन्थियस 1 கொரிந்தியர் 5वां अध्याय 7वां वचन बोलता है 5வது அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது. इसलिए ஆகவே आप लोग நீங்கள் बेकमीर के जैसा रहने के लिए அந்த புலிப்பில்லாதவர்களாக இருக்கும்படிக்கு नए सिरे से गूंदा गया उस आटे के मानिंद रहकर புதிதாய் பிசைந்த அந்த மாவாய் இருக்கும்படிக்கு और कमीर का उस आटे को अपने अंदर से निकाल दो. அந்த புளித்த மாவை புறம்பே தள்ளிவிடுங்கள். हालेलुया हालेलुया. क्योंकि हमारे लिए ஏனென்றால் நமக்காக हमारा वर्ग जो मसीह हमारे लिए बलिदान हुआ है. நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். हालेलुया हालेलुया. यीशु मसीह किसके लिए बलिदान हुआ? இயேசு கிறிஸ்து யாருக்காக பலியானார்? आपके लिए, मेरे लिए, உங்களுக்காக, எனக்காக, हम सबके लिए वो बलिदान हुआ. யாவருக்காகவும் அவர் பலியானார். उस बलिदान को हम लोग याद करना चाहिए. அந்த பலியை நாம் நினைவு கூற வேண்டும். हमारा स्थान को प्रभु ने उठा लिया. நம்முடைய ஸ்தானத்தை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். हमारे दुखों को प्रभु ने उठा लिया. நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்து கொண்டார். हमारे सारे कष्टों को परमेश्वर ने उठा लिया. நம்முடைய எல்லா கஷ்டங்களையும் தேவனே சுமந்து கொண்டார். हालेलुया हालेलुया. वो कितना महान परमेश्वर है देखिए. அவர் எவ்வளவு மகத்தான தேவனாக இருக்கிறார் பாருங்கள். दूसरा कोरिन्थियस 5वां अध्याय में 21वां वचन में भी आप देखेंगे 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 21வது வசனத்திலே பார்த்தால் हम उसके अंदर धार्मिकता होने की वजह से मसीह के अंदर நாம் கிறிஸ்துவுக்குள் நீதிமானாகும்படியாக वो जो पाप को नहीं जानता था उसको हमारे लिए पाप बनाए. பாவமே அறியாத அவர் நமக்காக பாவமானார். हालेलुया அல்லேலூயா. मसीह के अंदर कोई पाप नहीं था. கிறிஸ்துவுக்குள் எந்த ஒரு பாவமும் இல்லாமல் இருந்தது. मसीह के अंदर कोई दाग धब्बा नहीं था. கிறிஸ்துவுக்குள் எந்த ஒரு கரைதறியும் இல்லாமல் இருந்தது. वो हमारे लिए पापी बना. அவர் நமக்காக பாவமானார். हालेलुया அல்லேலூயா. हमको स्वतंत्र करने के लिए நம்மை விடுதலை ஆக்குவதற்காக वो खुदा हमारे लिए पापी बना. அந்த தேவன் நமக்காக பாவமானார். हमारे सारे पापों को परमेश्वर ने प्रभु यीशु मसीह के ऊपर उठाकर रख दिया. நம்முடைய எல்லா பாவங்களையும் தேவன் இயேசு கிறிஸ்துவின் மேல் தூக்கி வைத்து விட்டார். जैसा जुना करार के अंदर यदि आप देखेंगे எவ்விதமாக பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தால் पापी व्यक्ति वो बलिदान को ले आकर याजक के पास देता था ஒரு பாவியான மனிதன் அந்த பலியை கொண்டு வந்து அந்த ஆசாரியன் முன்பு நிற்கும்போது और वो पापी व्यक्ति जो है अपने हाथ को वो बलिदान के ऊपर रखता था. அந்த பாவியானவன் தன்னுடைய கரத்தை அந்த பலியின் மேலே வைத்து नबी कहने के समय पर कहता है தீர்க்கதரிசி விதமாக சொல்கிறார், अब इसका सारा पाप को जो है वो मेमने के ऊपर लाद देता है. இவனுடைய எல்லா பாவங்களையும் அந்த ஆட்டுக்குட்டியின் மேல் அவன் வைத்து விடுகிறான். हालेलुया हालेलुया. ऐसे ही प्रभु यीशु मसीह सलीब पर मरने के समय में அவ்விதமாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் சிலுவையில் மரிக்கும்போது हम सब का पापों को परमेश्वर ने उनके ऊपर लाद दिया. நம் யாவருடைய பாவங்களையும் தேவன் அவர் மேல் சுமத்தி விட்டார். हालेलुया அல்லேலூயா. हमको पाप से आजाद किया हुआ दिन जो है ये उत्तम शुक्रवार. நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்கிய நாள் தான் இந்த பெரிய வெள்ளிக்கிழமை. इसलिए मैं हमेशा कहता हूँ कि ये हमारे लिए आनंद का दिन है. ஆகவே தான் நான் எப்பொழுதும் சொல்கிறேன், இது நமக்காக சந்தோஷமான ஒரு நாள். हालेलुया அல்லேலூயா. हालेलुया हालेलुया. और जो ये ईस्टर जो आज क्रिश्चियनिटी जो मनाती है இந்த ईस्टर या गुड फ्राइडे जो क्रिश्चियनिटी जो मनाता है இந்த பெரிய வெள்ளிக்கிழமை மற்றும் ஈஸ்டர் நாட்களை இந்த கிறிஸ்தவ உலகம் அனுசரிப்பது बाइबल के अनुसार देखेगा तो इनका कैलकुलेशन थोड़ा गलत है. வேத பிரகாரமாக பார்த்தால் அதிலே அந்த கணக்கிடுவது தவறு இருக்கிறது. क्या कैलकुलेशन गलत है? என்ன அந்த கணக்கிடுவதில் என்ன தவறு? यहूदी लोगों को हमेशा वो लोग चिन्ह को ढूंढते थे. யூதர்கள் எப்பொழுதும் அடையாளத்தையே தேடினார்கள். यीशु मसीह के पास आकर वो लोग चिन्ह को मांगते हैं. இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் வந்து அவர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள். अब उनको क्या चिन्ह दिया प्रभु ने? அவர்களுக்கு கர்த்தர் என்ன அடையாளத்தை கொடுத்தார்? किसका चिन्ह दिया? யாருடைய அடையாளத்தை கொடுத்தார்? यूनुस का चिन्ह को दिया. அந்த யோனாவுடைய அடையாளத்தை கொடுத்தார். योना कितने दिन मछली के पेट के अंदर था? யோனா எத்தனை நாள் அந்த மீனுடைய வயிற்றில் இருந்தான்? कितने दिन? எத்தனை நாள்? 3 दिन और 3 रात. 3 பகலும் 3 இரவும். हालेलुया. அல்லேலூயா. 3 दिन और 3 रात. 3 பகலும் 3 இரவும். अभी आप शुक्रवार से संडे काउंट करो ना, ये 3 दिन 3 रात आता है क्या? இப்பொழுது இந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரை நீங்கள் கணக்கிட்டு பாருங்கள். 3 பகலும் 3 இரவும் வருகிறதா? आता है क्या? வருகிறதா? नहीं आता है.
வருவதில்லை. इसका मतलब அதனுடைய பொருள் ये जो है ये दुनियादारी वाले लोगों ने बना कर रखा है. இதையெல்லாம் இந்த உலகத்தவர்கள் செய்து வைத்திருக்கிறார்கள். मतलब संप्रदाय के अनुसार चलने वाले मसीही लोग, அந்த பாரம்பரியத்தின் பிரகாரமாக நடக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள். हालेलुया हालेलुया. शास्त्र में कहता है ஆனால் வேதம் சொல்கிறது मसीह जो है 3 दिन और 3 रात इस धरती के हृदय के अंदर होगा. இந்த கிறிஸ்துவானவர் 3 பகலும் 3 இரவும் இந்த பூமியினுடைய இதயத்திலே இருப்பார். हम भी देखिए இப்பொழுது பாருங்கள், शास्त्र में कहता है வேதம் சொல்கிறது एफेसियों का किताब எபேசியரின் புத்தகம் 5वां अध्याय 5வது அதிகாரம் 2 वचन को पढ़िएगा. 2வது वचனத்தை படியுங்கள். और प्रेम में चलो हाँ। जैसा मसीह ने भी तुमसे प्रेम किया. देख लेना ये क्रूस से हमको क्या शिक्षा मिलती है. இந்த சிலுவையிலிருந்து நமக்கு என்ன உபதேசம் கிடைக்கிறது? कैसे चलो? எவ்விதமாக நீங்கள் நடங்கள்? प्रेम से चलो, அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். हालेलुया. हालेलुया. आप लोग कैसे चलना चाहिए? நீங்கள் எவ்விதமாக நடக்க வேண்டும்? प्रेम से चलना चाहिए. அன்பிலே நடக்க வேண்டும். बाइबल बोलता है कि तुम प्रेम से चलो. வேதம் சொல்லுகிறது நீங்கள் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். हाँ पढ़िए. जैसा मसीह ने भी तुमसे प्रेम किया मसीह ने हमसे प्रेम किया और हमारे लिए अपने आप को हाँ सुखदायक सुगंध के लिए हाँ परमेश्वर के आगे भेंट करके बलिदान कर दिया. अब देखिए இப்பொழுது பாருங்கள், मसीह कहते हैं கிறிஸ்து சொல்கிறார், तुम लोग प्रेम में बने रहो நீங்கள் अன்பிலே நிலைத்திருங்கள் और प्रेम में चलो, அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். क्योंकि ஏனென்றால் मसीह अपने आप को கிறிஸ்து தன்னை தானே परमेश्वर के लिए बांधा हुआ सुगंध भेंट के सम्मान अपने आप को सौंप दिया. தேவனுக்கு உகந்த சுகந்த வாசனையான காணிக்கையாக தம்மை தானே ஒப்புக் கொடுத்தார். किसकी वजह से? யார் நிமித்தமாக? हमारे वजह से. நம் நிமித்தமாக. हालेलुया. हालेलुया. हम लोग को उस क्रूस से क्या संदेश मिलता है? நமக்கு அந்த சிலுவையில் இருந்து என்ன செய்தி கிடைக்கிறது? हमको प्रेम से चलो करके प्रभु बोलता है. நாம் அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். क्योंकि परमेश्वर ने जगत से ऐसा प्रेम किया, ஏனென்றால் தேவன் இந்த உலகத்தின் மேல் இவ்விதமாக அன்பு கூர்ந்தார். उसने अपने एकलौता एक पुत्र को दे दिया. அவர் தமது ஒரே பேரான குமாரனையே கொடுத்து விட்டார். हालेलुया. हालेलुया. वो प्रेम हमें छुड़ाया. அந்த அன்பே நம்மை விடுவித்தது. वो प्रेम हमारे लिए मारा गया. அந்த அன்பு நமக்காக அடிக்கப்பட்டது. वो प्रेम हमारे लिए कुचलाया गया. அந்த அன்பு நமக்காக उस நொறுக்கப்பட்டது. प्रेम की वजह से आज हमको उद्धार मिला அந்த है. அன்பின் காரணமாக இன்று நமக்கு ரட்சிப்பு उस கிடைத்திருக்கிறது. प्रेम की वजह से आज हमको छुटकारा मिला அந்த है. அன்பின் காரணமாக இன்று நமக்கு மீட்பு கிடைத்திருக்கிறது. कलवरी सलीब पर यीशु मसीह मरने के वजह से கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்து மரித்ததினாலே प्रेम क्या है करके हमको पता चला. அன்பானது என்ன என்று நமக்கு தெரிய வந்தது. हमारे ऊपर प्रेम रखने के वजह से वो मरा है. நம்மேல் அன்பு வைத்ததன் காரணமாக அவர் மரித்தார். हालेलुया. हालेलुया. पहला தெசலோனிக்கேயர் का किताब 5वां अध्याय 10वां वचन में यदि हम देखेंगे, 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் பார்த்தால், पढ़िए. படியுங்கள். அந்தபடி हाँ நீங்கள் மக்கெதோனியா நாடெங்கும் உள்ள சகோதரர் எல்லாருக்கும் செய்து வருகிறீர்கள். சகோதரரே, அன்பிலே நீங்கள் இன்னும் அதிகமாய் பெருகவும் वह हमारे लिए 1 தெசலோனிக்கேயர் 5:10. वह हमारे लिए हाँ इस कारण मरा कि हम चाहे जागते हो हाँ। चाहे सोते हो हाँ। सब मिलकर उसी के साथ जिए. आमेन. நாம் விழித்திருப்பவர்களானாலும் हाँ நித்திரை அடைந்தவர்களானாலும் हाँ தம்முடனே கூட हाँ நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தார். यीशु मसीह सलीब पर क्यों मरा? இயேசு கிறிஸ்து சிலுவையில ஏன் மரித்தார்? हम लोग उसके साथ में जीवित रहने के लिए. நாம் அவரோட பிழைத்திருக்கும்படியாக. हालेलुया. 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 यीशु मसीह सलीब पर क्यों मरे? இயேசு கிறிஸ்து சிலுவையில ஏன் மரித்தார்? हम நாம் उसके साथ அவரோட कैसा रहना चाहिए? எவ்விதமாக இருக்க வேண்டும்? जीवित रहने के लिए. பிழைத்திருக்கும்படியாக. हालेलुया. हालेलुया. और उसके साथ साथ चलने के लिए. அவரோடு கூட நடக்க வேண்டும். प्रियो, ये दुनिया नाश होने वाला है. பிரியமானவர்களே, இந்த உலகமானது அது அழியப் போகிறது. हालेलुया. यदि हमको उस नाश के अंदर नहीं जाना है तो நாம் அந்த அழிவிலே செல்லாமல் இருக்க வேண்டுமானால் हमको किसके साथ में चलना है? நாம் யாரோடு நடக்க வேண்டும்? मसीह के साथ में चलना है. கிறிஸ்துவோடு நாம் நடக்க வேண்டும். हालेलुया. हालेलुया. हम लोग उसके साथ में चलने के लिए நாம் அவரோடு நடப்பதற்கு कौन मरा?
யார் மரித்தார்? वो मरा। அவர் மரித்தார். आज बहुत सारे परिवार में हम लोग देखते हैं இன்று अनेक குடும்பங்களிலே நாம் பார்க்கிறோம், कलीसिया में सिर्फ एक जन आता है हाजिर लगाने के लिए। அந்த சபைக்கு பிரசன்ட் போடுவதற்காக ஒரு நபர் மட்டுமே வருகிறார். कलीसिया में एक जन आने का है क्या एक परिवार से? சபையில ஒரு குடும்பத்திலிருந்து ஒருவர் மட்டும் வர வேண்டுமா? कलीसिया के अंदर लोग कैसा आना चाहिए? சபைக்கு ஜனங்கள் எவ்விதமாக வர வேண்டும்? पूरा फैमिली के साथ, முழு குடும்பத்தோடும், बाल बच्चों समेत आकर प्रभु को आराधना करना அந்த चाहिए। குழந்தைகளோடும் சேர்ந்து வர வேண்டும். हालेलुया। ஹல்லேலூயா. फैरो के पास जाकर जब मूसा ने बोला பார்வோன் இடத்துல போய் மோசே சொன்னபோது, बोला कि हम लोगों को आराधना करने के लिए जाने का है। நாங்கள் ஆராதிப்பதற்காக செல்ல வேண்டும். पहला तो वो नहीं छोड़ रहा था, முதலில் அவன் விடவில்லை. उसके बाद में वापस जाकर पूछता है, அதற்கு பின்னர் மீண்டும் போய் கேட்கிறார்கள். तो फैरो बोलता है ठीक है तुम लोग आराधना करने के लिए जाते हो ना, जाना है चाहते हैं ना? அப்பொழுது பார்வோன் இவ்விதமாக சொன்னான், சரி நீங்கள் ஆராதிப்பதற்காக செல்ல வேண்டும் அல்லவா? एक काम करो, सिर्फ पुरुष लोग जाकर आराधना करके। ஒரு காரியத்தை செய்யுங்கள், நீங்கள் புருஷர்கள் மட்டும் போய் ஆராதித்து வாருங்கள். मूसा माना क्या उस बात को? மோசே அந்த காரியத்தை ஏற்றுக்கொண்டானா? केवल पुरुष लोग ही आराधना में जाकर आओ करके फैरो ने बोला, பார்வோன் சொன்னான், புருஷர்கள் மட்டும் போய் ஆராதித்து வாருங்கள் என்று. लेकिन मूसा ने बोला ஆனால் மோசே சொன்னான், नहीं, இல்லை, आप लोग हमारे बाल बच्चे समेत நாங்கள் எங்கள் குழந்தைகளோடும் और हमारे जानवरों को भी हम साथ में लेकर जाएंगे। எங்களுடைய மிருகங்களையும் நாங்கள் கூட கொண்டு செல்லுவோம். हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया। ஹல்லேலூயா. प्रभु के आराधना के लिए किसको भी साथ में लेकर आगे बोलता, கர்த்தருடைய ஆராதனைக்கு யாரையும் கூட அழைத்துக் கொண்டு வருவோம் என்று சொல்லுகிறார்கள். बाल बच्चे तो हम लोग जाएंगे ही जाएंगे அந்த குழந்தைகளை நாங்கள் அழைத்துக் கொண்டு செல்லவே செல்லுவோம். और हमारे साथ में जानवरों को भी हम लेकर जाएंगे। எங்களோட கூட எங்களுடைய மிருகங்களையும் நாங்கள் அழைத்து செல்லுவோம். क्यों? ஏன்? अगर वहाँ जरूरत पड़े परमेश्वर को बलिदान करने के लिए, அங்கே தேவனுக்கு பலி செலுத்த அவசியம் ஏற்பட்டால் तो हमारे साथ में क्या है? எங்களிடம் என்ன இருக்கிறது? जानवर लोग भी है। எங்களுடைய மிருகங்களும் இருக்கிறது. हालेलुया, हालेलुया, हालेलुया। हालेलुया। तो पूरा घराने के समेत हम प्रभु की आराधना करना நாம் चाहिए। குடும்பத்தோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். अब देखिए परमेश्वर का पाक कलाम क्या कहता है। இப்பொழுது பாருங்கள், தேவனுடைய பரிசுத்த வேதம் என்ன சொல்லுகிறது? हम लोग मसीह के साथ में चलने के लिए, நாம் கிறிஸ்துவோடு நடப்பதற்கு वो हमारे लिए मरा। அவர் நமக்காக மரித்தார். दुनियादारी के साथ में चलने के लिए प्रभु मरा नहीं है। உலக பிரகாரமாக நடப்பதற்கு கிறிஸ்து மரிக்கவில்லை. हम लोग मसीह के साथ में जीने के लिए, நாம் கிறிஸ்துவோடு வாழ்வதற்கு. हालेलुया। ஹல்லேலூயா. अब तीतुस का किताब दूसरा अध्याय 14 वचन को पढ़ेंगे। தீத்துவின் புத்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனம். जिसने हाँ। अपने आप को हमारे लिए दिया हाँ। कि हमें हर प्रकार के अधर्म से छुड़ा ले हाँ। और शुद्ध करके हाँ। अपने लिए एक ऐसी जाति बना ले हाँ। जो भले भले कामों में सरगर्म हो। परमेश्वर का पाक कलाम कहता है, தேவனுடைய பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, वो हमें सारे अधर्मों से छुड़ाया। அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்றும் மீட்டுக் கொண்டார். हालेलुया। ஹல்லேலூயா. प्रभु का पाक कलाम कैसे सिखाता है देखिए। தேவனுடைய பரிசுத்த வேதம் எவ்விதமாக போதிக்கிறது ये பாருங்கள். अधर्म क्या है? இந்த அக்கிரமமானது என்ன? अधर्म का मतलब क्या है? அக்கிரமம் என்பதனுடைய பொருள் என்ன? आपको मालूम है ये काम आप कर सकते हो, இந்த காரியத்தை நீங்கள் செய்ய முடியும் என்று உங்களுக்கு தெரியும். उसके बाद में भी यदि आप वो काम को नहीं करते हो, ஆனாலும் நீங்கள் அந்த காரியத்தை செய்யாவிட்டால் उसको ही अधर्म कहता है। அதைத்தான் அக்கிரமம் என்று சொல்லுகிறோம். हालेलुया। हालेलुया। इस व्यक्ति को आप मदद कर सकते हैं, ஏதாவது ஒரு நபருக்கு நீங்கள் உதவி செய்ய முடியும். उस मदद करने का क्षमता को प्रभु ने आपके पास दिया है। அந்த உதவி செய்யக்கூடிய அந்த சக்தியை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். अब वो रहने के बाद में भी அப்படி நீங்கள் இருந்த போதிலும் आप अगर मदद नहीं करते हो, நீங்கள் उதவி செய்யவில்லையானால் इसका मतलब वो अधर्म है। அதனுடைய பொருள் அது அக்கிரமம். वैसे ही हर भले काम, அவ்வாறே ஒவ்வொரு நற்கிரியைகளும் वो भले काम को आप कर सकते हो, அந்த நற்கிரியைகளை நீங்கள் செய்ய முடியும். अगर आप उस काम को नहीं करते, நீங்கள் அந்த கிரியைகளை செய்யாவிட்டால் इसका मतलब आप अधर्म के अंदर हैं। அதனுடைய பொருள் நீங்கள் அக்கிரமத்தில் இருக்கிறீர்கள். लेकिन यहाँ बाइबल बोलता है, ஆனால் இங்கே வேதம் சொல்கிறது, वो खुदा सलीब पर मरने के समय में அந்த தேவன் சிலுவையில மரித்த போது हमारे सारे अधर्म को हटा दिया, நம்முடைய எல்லா அக்கிரமங்களையும் அகற்றி वो போட்டார். सारे अधर्म से हमें छुड़ाया। அந்த எல்லா அக்கிரமங்களிலிருந்தும் நம்மை மீட்டுக் கொண்டார். और बाइबल बोलता है कि हम लोगों को उसका खुद का प्रजा बनाया। வேதம் இவ்விதமாக சொல்கிறது, நம்மை அவருடைய சொந்த
சொந்த ஜனமாக ஆக்கிக் கொண்டார். हालेलुया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. यीशु मसीह सलीब पर मरने के वजह से இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்ததினாலே हमको कौन सा स्थान मिल रहा है? நமக்கு எந்த ஸ்தானம் கிடைக்கிறது? उसका खुद का प्रजा का स्थान प्रभु हमें दे रहा है। அவருடைய சொந்த ஜனமாக கூடிய அந்த ஸ்தானத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். हालेलुया हालेलुया। उसका खुद का लोग बनने का एक मौका दिया அவருடைய சொந்த ஜனங்களாக ஒரு வாய்ப்பை கொடுத்தார். और भले कामों को करने के लिए நற்கிரியைகளை செய்ய भक्ति के अंदर एक जलन को दिया प्रभु ने। பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கவும் செய்தார். हालेलुया हालेलुया। और हमें शुद्ध करने के लिए நம்மை சுத்திகரிப்பதற்காக अपने आप को प्रभु ने सौंप दिया। நமக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். हालेलुया அல்லேலூயா. यीशु मसीह सलीब पर अपने आप को क्यों सौंप दिया? இயேசு கிறிஸ்து சிலுவையில தன்னை தானே ஏன் ஒப்புக் கொடுத்தார்? हम लोगों को शुद्ध करने के நம்மை लिए। சுத்திகரிப்பதற்காக, हालेलुया हालेलुया। और भला काम करने के लिए, நற்கிரியைகளை செய்ய, भक्ति के अंदर एक जलन के साथ में हम लोग मसीह के लिए जीने के लिए பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக கிறிஸ்துவுக்குள் நாம் வாழும்படியாக और वो सलीब पर मरने की वजह से हमको सारे अधर्म से छुड़ाया அந்த சிலுவையில மரித்ததினாலே நம்ம எல்லா அக்கிரமங்களில் நின்றும் அவர் மீட்டுக்கொண்டார். और हमको अपना खुद का प्रजा बनाया। நம்மை நமது சொந்த ஜனமாக மாற்றினார். हालेलुया அல்லேலூயா हालेलुया हालेलुया। आप बताओ நீங்கள் சொல்லுங்கள், कितने लोग गम के अंदर चलेंगे आपको प्रभु ने खुद का प्रजा बना दिया है तो? தேவன் உங்களை நமது சொந்த ஜனமாக ஆக்கினதினாலே எத்தனை பேர் துக்கமாக இருக்கிறீர்கள்? हालेलुया आज अपन नाचूया गाऊया आज अपन नाचूया गाऊया प्रभु यीशु चरणी जाऊया प्रभु यीशु चरणी जाऊया आज अपन नाचूया गाऊया आज अपन नाचूया गाऊया प्रभु यीशु चरणी जाऊया प्रभु यीशु चरणी जाऊया नाचूया गाऊया चरणी गाऊया नाचूया गाऊया चरणी गाऊया गाऊया आज अपन नाचूया गाऊया आज अपन नाचूया गाऊया प्रभु यीशु चरणी जाऊया प्रभु यीशु चरणी जाऊया हालेलुया அல்லேலூயா. प्रभु यीशु के शरण में जाने के लिए கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதப்படியில செல்லுவதற்கு उसने हमें खुद का प्रजा बनाया। அவர் நம்மை நமது சொந்த ஜனமாக மாற்றினார். कभी எப்பொழுது? सलीब पर अपने आप को कुर्बानी के रूप में दे दिया। அந்த சிலுவையில தன்னைத்தானே பலியாக ஒப்புக் கொடுத்த போது. हालेलुया அல்லேலூயா. हिब्रू का किताब 6वां अध्याय 20वां वचन को पढ़ेंगे। எபிரேயர் 6வது அதிகாரம் 20வது வசனத்தை படிப்போம். जहाँ यीशु ने हाँ। मलकीसेदेक की रीति पर सदाकाल का महायाजक बनाकर हाँ महायाजक बनकर हाँ। हमारे लिए हाँ। अगुआ के रूप में प्रवेश किया है। हाँ நமக்கு முன்னோடினவராகிய இயேசு हाँ। மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆஹா। நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். यहाँ शास्त्र में क्या कहता देखिए, இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். हमारे लिए நமக்காக मसीह கிறிஸ்து मेल्किसेदेक के हिसाब से இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி अनंत प्रधान याजक के रूप में நித்திய பிரதான ஆசாரியராக कहाँ प्रवेश कर दिया? எங்கே அவர் பிரவேசித்து விட்டார்? उस पर्दे के भीतर। அந்த திரைக்கு உள்ளே. हालेलुया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. उस पर्दे के भीतर क्या किया? அந்த திரைக்கு உள்ளே என்ன செய்தார்? उसने प्रवेश किया। அவர் பிரவேசித்தார். कौन सा पर्दे के पीछे? எந்த திரைக்குள்ளாக? जिस पर्दे के पीछे எந்த திரைக்கு உள்ளே साल में एक बार ஆண்டுக்கு ஒரு முறை प्रधान याजक இந்த பிரதான ஆசாரியன் जानवरों के लहू के साथ அந்த மிருகத்துடைய ரத்தத்தோடு वो क्या करता था? அவன் என்ன செய்வான்? उस भीतरी पर्दा के भीतर क्या करता था? वो जो करार का पेटी है वहां जाकर उस लहू को छिड़काता था। அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கக்கூடிய அந்த திரைக்கு உள்ளாக சென்று அங்கே அந்த ரத்தத்தை தெளிப்பான். हालेलुया அல்லேலூயா हालेलुया हालेलुया। साल में एक बार
और पैर में साकली बांधते हुए। அந்த கால்களிலே சங்கிலியை கட்டிய வண்ணமாக. क्यों पैर में साकली बांधते हुए अंदर जा रहा है? ஏன் கால்களில் அந்த சங்கிலியை கட்டி கொண்டு உள்ளே செல்கிறான்? आज हम लोग देखते हैं बहुत सारे मंदिरों में घंटियां बजती है। இன்று நாம் பார்க்கிறோம் अनेक ஆலயங்களிலே அந்த மணியை அடிக்கிறார்கள். एक्चुअली ये घंटी का प्रथा किधर आया करके आप देखेंगे तो बाइबल के अंदर से ही आया है। அந்த மணி அடிக்கக்கூடிய அந்த வழக்கம் எங்கிருந்து வந்தது என்று பார்த்தால் அது வேதத்திலிருந்து தான் வந்தது. ये घंटी किधर लगाया जाता था? இந்த மணிகள் எங்கே பொருத்தப்பட்டிருக்கும்? याजक के वस्त्र के ऊपर सोना से बना हुआ घंटी लगा हुआ रहता था। ஆசாரியனுடைய அந்த வஸ்திரங்களிலே பொன்னினாலே செய்யப்பட்ட அந்த மணிகளானது பொருத்தப்பட்டிருந்தது. अब ये अंदर जाकर அவன் உள்ளே சென்று प्रभु का उस आराधना के अंदर उस लहू छिड़काने का काम बाकी सारे कारोबार को लेने के समय அந்த में தேவனுடைய ஆராதனை ஸ்தலத்திலே அந்த இரத்தத்தை தெளிக்கக்கூடிய அந்த காரியங்களை எல்லாம் அவன் செய்து கொண்டு இருக்கும்போது ये जिंदा है करके संदेश ये घंटी बार बताएगा। இவன் உயிரோடு இருக்கிறான் என்ற அந்த செய்தியை வெளியே உள்ளவர்களுக்கு அந்த மணி சத்தமானது கொடுக்கும். हालेलुया हालेलुया. इसका हलचल के टाइम में वो घंटी का आवाज आता था। அவன் அங்கே நடமாடும் பொழுது அந்த மணி சத்தமானது வரும். अच्छा इसको साकली क्यों बांधकर अंदर भेज रहा है? அவனுக்கு சங்கிலியை கட்டி ஏன் உள்ளே அனுப்புகிறார்கள்? अगर इसके अंदर कुछ गुनाह या गलती हो, அவனிடத்தில் ஏதாவது குற்றங்கள் தவறுகள் இருந்தால் अगर प्रभु उसको उधर खत्म कर देता है கர்த்தர் அங்கேயே அவனை அடித்து போட்டால் तो दूसरा अगर लेने के लिए उसको अंदर जाएगा तो उसका भी हालत क्या होगा? வேறு யாராவது அவனை எடுப்பதற்காக உள்ளே சென்றால் அவனுடைய நிலைமையும் என்ன ஆகும்? उसका भी हालत क्या होगा? அவனுடைய நிலைமையும் என்ன ஆகும்? सजाए मौत। அவனுக்கு உடனடியாக மரணம் தான். इसलिए ஆகவே वो अंदर जाने के टाइम में साकली बांधते हुए अंदर जाता था அவன் உள்ளே செல்லும் பொழுது காலிலே சங்கிலியை கட்டிக்கொண்டு உள்ளே செல்லுவான். ताकि वो मर भी गया तो वो साकली को पकड़कर उसको बाहर खींच सकता है। அவன் மரித்து போனாலும் அந்த சங்கிலியை பிடித்து அவனை வெளியே இழுத்து விடுவார்கள். साल में एक बार उस भीतरीय पर्दा के अंदर प्रधान याजक जाता அந்த था, ஆண்டுக்கு ஒருமுறை அந்த திரைக்கு உள்ளாக அந்த பிரதான ஆசாரியன் பிரவேசிப்பான். लेकिन मसीह वहां सलीब पर मरने के समय में ஆனால் கிறிஸ்து அங்கே சிலுவையிலே மரித்த போது बाइबल बोलता है வேதம் சொல்கிறது मेल्किसेदेक के याजक के रीत के अनुसार இந்த மெல்கிசேதேக்கின் ஆசாரிய முறைமையின்படி वो उस भीतरीय पर्दा के अंदर क्या हो गया? प्रवेश कर दिया। அவர் அந்த திரைக்கு உள்ளாக பிரவேசித்து விட்டார். हालेलुया हालेलुया. हालेलुया। हालेलुया। जो मनुष्य और परमेश्वर के बीच में जो पर्दा था, தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியில எந்த திரையானது இருந்ததோ बहुत सारी रुकावटें के पर्दा था, அநேக தடையான அந்த திரைகள் இருந்தன. वो सारे पर्दा को प्रभु यीशु मसीह ने सलीब पर मरने के समय में फाड़ दिया। அந்த எல்லா திரைகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கும்போது அது அவர் கழித்து விட்டார். पहला साल में एक बार वो प्रधान याजक जाता था, முதலில் ஆண்டுக்கு ஒரு முறை அந்த பிரதான ஆசாரியன் செல்லுவான். अब यीशु मसीह उसके अंदर प्रवेश करने की वजह से, இயேசு கிறிஸ்து அதற்குள் பிரவேசித்ததினாலே वो पर्दा फटने की वजह से அந்த திரையானது கிழிந்து விட்டதினாலே आज हमारे को प्रभु ने याजक बनाया। நம் ஒவ்வொருவரையும் கிறிஸ்து ஆசாரியராக ஆக்கி இருக்கிறார். हमारा खुदा याजक है நம்முடைய தேவன் ஆசாரியர், और हम उसके बच्चे हैं। நாம் அவருடைய பிள்ளைகள். तो इसका मतलब हम लोग भी कौन है? அப்படியானால் நாமும் யார்? हम लोग भी याजक हैं। நாமும் ஆசாரியர்கள் தான். शास्त्र लेख हमें ऐसा ही सिखाता है। வேதம் நமக்கு விதமாகத்தான் போதிக்கிறது. हमें याजक के रूप में प्रभु ने चुना है, நம்மை ஆசாரியராக அவர் தெரிந்து கொண்டார். हमें राजा के रूप में प्रभु ने चुना है। நம்மை ராஜாக்களாக கர்த்தர் தெரிந்து கொண்டார். चुना करार के नियम के अनुसार பழைய ஏற்பாட்டின் நியமனத்தின் பிரகாரம் एक राजा याजक का काम को कर नहीं सकता। ஒரு ராஜா ஆசாரியனுடைய காரியத்தை செய்ய முடியாது. हालेलुया அல்லேலூயா. हालेलुया। हालेलुया। अगर राजा याजक का काम को करने के लिए कोशिश करेगा, ராஜா ஆசாரியனுடைய வேலையை செய்ய முயற்சி செய்தார், प्रभु उधर ही उसको मारता है। கர்த்தர் அங்கேயே அவனை அடிக்கிறார். हालेलुया। हालेलुया। ये उसिया राजा के समय में हम लोग देखता है, உசியா ராஜாவுடைய காலத்தில் நாம் பார்க்கிறோம், उसको सारे चीजों में प्रभु ने आशीष किया। அவனை எல்லா காரியத்திலையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். तो उसको ऐसा महसूस करने लगा वो, ஆகவே அவன் விதமாக உணரத் தொடங்கினார். मैं जो भी काम करता हूँ प्रभु मुझे आशीष किया है, நான் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். इसलिए मैं परमेश्वर के लिए धूप भी चढ़ाऊंगा। ஆகவே நான் தேவனுக்காக தூபம் காட்டவும் முடியும். याजक लोग आकर उसको रोकता है, ஆசாரியர்கள் வந்து அவனை தடுக்கிறார்கள். राजा ये आपका योग्य काम नहीं है, ராஜா இந்த காரியம் உமக்கு அடுத்தது அல்ல, आपका काम है राजकारण संभालना। நம்முடைய வேலை அரசாட்சி செய்வது மட்டுமே. हालेलुया। அல்லேலூயா. इस काम के लिए हम लोगों को प्रभु ने चुना है करके वो बताता இந்த है। காரியத்திற்காக கர்த்தர் எங்களை தெரிந்து வைத்திருக்கிறார் என்று சொன்னார்கள். एक राजा याजक का काम को करने के लिए कोशिश किया, ஒரு ராஜா ஆசாரியனுடைய வேலையை செய்ய முயற்சித்த போது वहां उसके माथे में कोड़ आ गया। அங்கே அவனுடைய கீழே குஷ்டரோகம் வந்தது. हालेलुया। அல்லேலூயா. वहां उसके माथे में कोड़ आने की वजह से அங்கே அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் வந்ததினாலே वो
छावनी के बाहर उसको जाना पड़ा। அவன் அந்த பாளையத்திற்கு புறம்பாக செல்ல வேண்டியதாயிற்று. हालेलुया। ஹalleluya. छावनी के बाहर जो हम लोग थे, பாளையத்திற்கு புறம்பாக இருந்தனா हमारे लिए एक प्रधान याजक, நமக்காக ஒரு பிரதான ஆசாரியர் उस पर्दे के अंदर भीतर प्रवेश करने के वजह से திரைக்கு உள்ளாக பிரவேசித்ததினாலே छावनी के बाहर रहने वाले हम लोगों को பாளையத்திற்கு புறம்பாக இருந்த நம்மை खुद का प्रजा बनाकर ले लिया। அவர் சொந்த ஜனமாக மாற்றி ஏற்றுக்கொண்டார். हालेलुया। हालेलुया. हालेलुया। हालेलुया. और हमें याजक भी बनाया। நம்மை ஆசாரியராகவும் ஆக்கி இருக்கிறார். हम कब उस याजक का रोल को अदा करते हैं? எப்பொழுது நாம் அந்த ஆசாரியருடைய காரியத்தை நிறைவேற்றுகிறோம்? हमारे पास जितने भी प्रेयर रिक्वेस्ट आता है, நம்மிடத்தில் எத்தனை ஜெப விண்ணப்பங்கள் वो வருகின்றனவோ सारे प्रेयर रिक्वेस्ट के लिए हम जब प्रार्थना करते हैं, அந்த எல்லா ஜெப விண்ணப்பங்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது हम उस याजक का काम को करते हैं। நாம் அந்த ஆசாரியருடைய காரியத்தை செய்கிறோம். हालेलुया। हालेलुया. क्योंकि उसने हमें याजक बनाया। ஏனென்றால் அவரே நம்மை ஆசாரியராக ஆக்கி இருக்கிறார். मेलकिसेदेक के याजक के रूप में மெல்கிசேதேக்கின் ஆசாரிய முறைமையின்படி उसने उस पर्दे के भीतर चला गया। அவர் அந்த திரைக்குள்ளே பிரவேசித்து விட்டார். हालेलुया। हालेलुया. आज हम लोग बाहर के दुनिया के लोग नहीं है, என்று நாம் வெளி உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல, उस पर्दे के अंदर रहने वाले लोग हैं। அந்த திரைக்கு உள்ளாக उस இருக்கக்கூடியவர்கள். पर्दे के अंदर जीवन है। அந்த திரைக்கு உள்ளே ஜீவன் क्योंकि இருக்கிறது. उस पर्दे के अंदर तंबू था, ஏனென்றால் அந்த திரைக்கு உள்ளே கூடாரம் वो இருந்தது. करार का पेटी था उसके अंदर, அதற்குள்ளே உடன்படிக்கை பெட்டி இருந்தது. वहाँ मन्ना था அங்கே மன்னா இருந்தது. और लिखा हुआ शब्द था। எழுதப்பட்ட வார்த்தை இருந்தது. जिस जगह में प्रभु का शब्द है, எந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை இருக்கிறதோ वहाँ जीवन है। அங்கே ஜீவன் இருக்கிறது. इसलिए हम लोग संप्रदाय के मसीह लोग नहीं है, ஆகவே நாம் பாரம்பரியமான கிறிஸ்தவர்கள் அல்ல, हम लोग एक रीति रिवाज के अनुसार चलने वाले मसीह लोग नहीं है। நாம் ஒரு பழக்க வழக்கத்தின்படியாக நடக்கக்கூடிய हम लोग கிறிஸ்தவர்கள் அல்ல. परमेश्वर के वचन को आदर करने वाले मसीह लोग हैं। நாம் தேவனுடைய வார்த்தையை கனப்படுத்தக்கூடிய கிறிஸ்தவர்கள். हालेलुया। हालेलुया। हम लोग जीवित मसीह लोग हैं। நாம் ஜீவனுள்ள கிறிஸ்தவர்கள். और उसके बाद में वही इब्रू का किताब 9वां अध्याय 24वां वचन को पढ़िए। அதற்குள்ள அதே எபிரேயர் புத்தகம் 9வது அதிகாரம் 24 उसमें कहता है அது சொல்கிறது, वो सच्चा पवित्र स्थल, மெய்யான அந்த பரிசுத்த ஸ்தலம், वो जो चिन्ह के रूप में அந்த அடையாளமாக और हाथों में से नहीं बनाया हुआ, கைகளினாலே செய்யப்படாத, अच्छा हाथों से बनाया हुआ கைகளினாலே செய்யப்பட்ட पवित्र स्थल பரிசுத்த ஸ்தலத்திலே मसीह प्रवेश नहीं किया, கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் स्वर्ग में। பரலோகத்தில் தானே. हालेलुया। हालेलुया. और हम वो हमारे लिए இப்பொழுது நமக்காக परमेश्वर के सम्मुख में தேவனுடைய சமூகத்திலே प्रवेश कर दिया। அவர் பிரவேசித்திருக்கிறார். हालेलुया। हालेलुया. हालेलुया। हालेलुया. हमारे लिए நமக்காக स्वर्ग में பரலோகத்திலே उस पवित्र स्थल में இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே मसीह प्रवेश किया, கிறிஸ்து பிரவேசித்திருக்கிறார். परमेश्वर प्रवेश किया, தேவன் பிரவேசித்திருக்கிறார். यीशु मसीह वहाँ प्रवेश किए। இயேசு கிறிஸ்து அங்கே और वो பிரவேசித்திருக்கிறார். कहता है அவர் சொல்றார், कोई भी व्यक्ति पापी के रूप में मरने का जरूरत नहीं है। இப்படி எந்த ஒரு நபரும் பாவியாக மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. हालेलुया। हालेलुया। क्योंकि पाप का प्रायश्चित के रूप में ஏனென்றால் பாவத்திற்கு பிராயச்சித்தமாக मसीह स्वयं बलिदान हुआ। கிறிஸ்து தாமே பலியாகி விட்டார். हालेलुया। हालेलुया। उस मार्ग को मसीह सलीब पर हमारे लिए तैयार किया। அந்த மார்க்கத்தை கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். इधर जाने का मार्ग, இங்கே செல்வதற்கான மார்க்கம், स्वर्ग में जाने का मार्ग, அந்த பரலோகம் செல்வதற்கான வழி. उस मार्ग को किसने तैयार किया? அந்த வழியை யார் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்? मसीह स्वयं तैयार किया। கிறிஸ்து தாமே நமக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். हालेलुया। हालेलुया. इसलिए ये हमारे लिए खुशी का இது நமக்காக சந்தோஷமான நாள். हालेलुया। हालेलुया. अब देखिए இப்பொழுது பாருங்கள், पहला यूहन्ना யோவான் दूसरा अध्याय 2வது அதிகாரம் पहला वचन क्या कहता है? देखिए, முதல் वचனம் என்ன சொல்கிறது பாருங்கள். हे बालकों, பிள்ளைகளே, तुम लोग पाप नहीं करना चाहिए करके நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு इसे मैं तुम लोगों को लिखता हूँ। இவைகளை நான் உங்களுக்கு எழுதுகிறேன். अगर एक व्यक्ति पाप करता है, ஒருவன் பாவம் செய்வானானால் जो धर्मी, जो मसीह நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து हमारे लिए நமக்காக क्या करता है? वो அவர் என்ன செய்கிறார்? हमारे लिए एक वकील है। நமக்காக ஒரு வழக்கறிஞர் இருக்கிறார். वो कौन है? அவர் யார்? वो प्रभु यीशु मसीह। அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. 1 யோவான் 2:1. शैतान हमारे ऊपर गुनाह लगाकर खड़ा कर देता है। பிசாசு நம்மேல் குற்றப்படுத்திய வண்ணமாக நிற்கிறான். ये गुनहगार है।
இவன் ஒரு குற்றவாளி, ये ऐसा ऐसा गुनाह को किया, இவன் இப்படிப்பட்ட குற்றங்களை செய்தான். लेकिन मसीह ஆனால் கிறிஸ்து वहाँ हमारे लिए वकालत करता है। அங்கே நமக்காக அவர் பரிந்து பேசுகிறார். उसका सारा गुनाह का हिसाब किताब किसके ऊपर डाल दो? அவனுடைய அவனுடைய குற்றத்திற்கான எல்லா கணக்கு வழக்கையும் யார் மேல் போட்டு விடு? मेरे ऊपर डाल दो, என் மேலே போட்டு விடு. हालेलुया, हालेलुया। हम सबका पाप का बोझ को प्रभु ने उठाया है। நம் எல்லாருடைய அந்த பாவ பாரங்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சுமந்தார். जो वचन को उसने प्रचार किया, எந்த வார்த்தையை அவர் பிரசங்கித்தாரோ, हे बहुत से दबे हुए लोगों, तुम सब मेरे पास आओ, ஏ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் யாவரும் என்னிடத்தில் வாருங்கள், मैं तुमको विश्रांति दूंगा। நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். हालेलुया, हालेलुया। हमारा पाप का बोझ इतना बढ़ गया था, நம்முடைய பாவ பாரம் எவ்வளவாக பெருகிவிட்டது, वो हम उठा नहीं सकते थे। நம்மால் அதை சுமக்க முடியாமல் இருந்தது. वो सारे बोझ को அந்த எல்லா சுமைகளையும் मसीह ने கிறிஸ்து सलीब पर சிலுவையிலே अपने ऊपर उठा लिया। தன்மேல் ஏற்றுக்கொண்டார். हालेलुया, हालेलुया। किसके ऊपर उठा लिया? யார் மேல் அவர் சுமந்து கொண்டார்? वो अपने ऊपर उठा लिया। அவர் தன்மேலேயே ஏற்றுக்கொண்டார். हालेलुया, हालेलुया। क्यों? ஏன்? हम लोग पापमय जीवन से टोटली मुक्त होने के लिए। நாம் அந்த பாவமயமான வாழ்க்கையிலிருந்து முற்றிலுமாக விலகும்படியாக. हालेलुया, हालेलुया। पहला पत्रस 4 अध्याय पहला वचन कहता है, 1 பேதுரு 4வது அதிகாரம் முதல் வசனம் சொல்கிறது. पढ़िए, படியுங்கள். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். आमीन। हिंदी में, इसलिए जबकि मसीह ने हाँ, शरीर में होकर दुख उठाया, शरीर में होकर दुख उठाया, तो तुम भी उसी मनसा को हथियार के समान धारण करो। उसी मनसा को हथियार के रूप में क्या करो? धारण करो। क्योंकि जिसने शरीर में दुख उठाया, जिसने शरीर में दुख उठाया, वह पाप से छूट गया। हालेलुया। हालेलुया। தமிழ்ல மறுபடியும் வாசிங்க அந்த வார்த்தை. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். देख लेना, मसीह हमारे लिए तकलीफ को उठाया। கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார். किसके लिए? யாருக்காக? हमारे लिए। நமக்காக मसीह ने கிறிஸ்து सारे तकलीफ को उठाया। எல்லா கஷ்டங்களையும் சுமந்தது. बाइबल में सिखाता है, நமக்கு போதிக்கிறது. उस तरह का विचार को, அமிதமான அந்த சிந்தையை कैसा तुम लोग पहन लो बोलता, எப்படி நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். हथियार के रूप में पहन लो। ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். हालेलुया, हालेलुया। हथियार के रूप में पहन लो, ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். बाइबल बोलता है, வேதம் சொல்கிறது मसीह हमारे लिए दुख उठाया। கிறிஸ்து நமக்காக துக்கத்தை அனுபவித்தார். हालेलुया, हालेलुया। हमारा सारा दुख को उसने उठा लिया நம்முடைய எல்லா துக்கங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். और आपको आजाद कर दिया। உங்களை அவர் விடுதலையாக்கி விட்டார். दुख से आजाद, அந்த துக்கத்திலே இருந்து விடுதலை, बीमारी से आजाद, வியாதியில இருந்து விடுதலை, चिंता से आजाद, அந்த கவலையில இருந்து விடுதலை, घमंड से आजाद, கர்வத்தில இருந்து விடுதலை, जलन से आजाद, எரிச்சலில இருந்து விடுதலை, ईर्ष्या से आजाद, பொறாமையில இருந்து விடுதலை, सारे चीजों से प्रभु ने आजाद कर दिया। எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் உங்களை விடுவித்திருக்கிறார். इसलिए ये हमारे लिए खुशी का दिन है। ஆகவே இது நமக்காக சந்தோஷமான நாள். हालेलुया, हालेलुया। पहला यूहन्ना 3:16 को पढ़िए, क्या लिखता है? 1 யோவான் 3:16 படியுங்கள். जीसस, हमने प्रेम इसी से जाना कि उसने हमारे लिए अपने प्राण दे दिए, हाँ। और हमें भी भाइयों के लिए प्राण देना चाहिए। हाँ, நாம் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவன் பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். 16 சிஸ்டர் 16 அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். देख लेना, यह शास्त्र में हमें कितना अच्छा सिखाता है। வேதமானது நமக்கு எவ்வளவு தெளிவாக போதிக்கிறது. परमेश्वर ने தேவன் अपना जीवन को, நம்முடைய ஜீவனை हम लोगों के लिए दे दिया। நமக்காக கொடுத்து விட்டார். हालेलुया, हालेलुया। क्यों हमारे लिए दिया? ஏன் நமக்காக கொடுத்தார்? हमारे अंदर जीवन नहीं था, நம்முடைய அந்த ஜீவன் ஜீவன் இல்லாமல் இருந்தது. उस जीवन नहीं होने की वजह से ஜீவன் இல்லாமல் இருந்ததினாலே हम लोग उस जीवन को पाने के लिए ஜீவனை பெற்றுக்கொள்ள मसीह अपना जीवन को दिया। கிறிஸ்து தமது ஜீவனையே கொடுத்தார்.
हालेलुया। हालेलुया। तो फिर आज हम लोग किसके जैसा जीना चाहिए? அப்படியானால் இன்று நாம் யாரை போல ஜீவிக்க வேண்டும்? किसके जैसा जीना चाहिए? யாரை போல? मसीह के जैसा जीना चाहिए। கிறிஸ்துவை போல। हालेलुया। हालेलुया। आज हम लोग किसके जैसा जीना चाहिए? இன்று நாம் யாரை போல வாழ வேண்டும்? मसीह के जैसा जीना चाहिए। கிறிஸ்துவை போல வாழ வேண்டும். उसने अपना जीवन को हमारे लिए दे दिया। அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார். और प्रेम क्या है करके हम लोग जानते हैं। அதனாலே அன்பு என்னதென்று நாம் और அறிந்திருக்கிறோம். हम भी हमारे भाई के लिए क्या करेंगे? जान देने के लिए हमारा फर्ज बनता है। நாமும் நம்முடைய சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். हालेलुया। हालेलुया। मसीह हमारे लिए अपना जीवन को दिया। கிறிஸ்து நமக்காக தமது ஜீவனை கொடுத்தார். इसलिए ஆகவே हम लोग நாம் मरण से पार होकर மரணத்தை விட்டு வெளியே வந்து हम लोग जीवन को प्राप्त करने के लिए நாம் ஜீவனை பெற்றுக் கொள்வதற்காக. हालेलुया। हालेलुया। अब देखिए இப்பொழுது பாருங்கள் भजन संगीत 85:2 को पढ़िए। क्या लिखा है? சங்கீதம் 85:2 படியுங்கள். உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர். Amen. 85:2 तूने हाँ। अपनी प्रजा के अधर्म को क्षमा किया है हाँ। और उसके सब पापों को ढांप दिया है। देख लेना பாருங்கள் यीशु मसीह सलीब पर मरने के समय में இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும்போது उसने அவர் उसका लोगों का अधर्म को क्षमा किया அவருடைய ஜனத்தின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து और सारे पापों को क्षमा किया। அவர்கள் பாவங்களை எல்லாம் அவர் மன்னித்தார். हालेलुया। हालेलुया। यीशु मसीह सलीब पर मरने के समय में இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும்போது हमारा सारा अधर्म क्षमा हो गया நம்முடைய எல்லா அக்கிரமங்களும் और மன்னிக்கப்பட்டன. हमारा सारा पाप भी क्षमा हो गया। எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டன. हालेलुया। हालेलुया। तो इसलिए हालेलुया। आज का दिन இன்றைய நாள் हमारे लिए நமக்காக आनंद का दिन है, சந்தோஷமான நாள், खुशी का दिन है। மகிழ்ச்சியான நாள். एक पापी महापवित्र स्थान के अंदर जा ही नहीं सकता। ஒரு பாவி மகா பரிசுத்த ஸ்தானத்திற்குள் செல்லவே முடியாது. इस दिन में இந்த நாளிலே परमेश्वर ने देवन उस महापवित्र स्थान में जाने के लिए இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிப்பதற்கு मार्ग को तैयार किया हुआ दिन है। அந்த மார்க்கத்தை ஆயத்தப்படுத்தின நாள். हालेलुया। हालेलुया। यशायाह नबी का किताब 53 अध्याय 12 को पढ़िए। ஏசாயா 53வது அதிகாரம் 12 படியுங்கள். उसमें वो कहता है அதிலே அங்கு சொல்லப்படுகிறது, वो अपना प्राण को அவர் தம்முடைய ஆத்மாவை मरण के अंदर उंडेल दिया மரணத்திலே ஊற்றிவிட்டார். और अधर्मियों के समान वो गिना गया அக்கிரமக்காரரில் ஒருவராக அவர் எண்ணப்பட்டார். और बहुतों का पापों को खुद उठा लिया। அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து கொண்டார். हालेलुया। हालेलुया। मसीह सलीब पर मरने के समय में கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும்போது हम सब का पापों को क्या कर दिया? யாவருடைய பாவங்களையும் அவர் என்ன செய்தார்? उसने उठा लिया। அவர் சுமந்து கொண்டார். हालेलुया। हालेलुया। हमको आजाद कर दिया, நம்மை அவர் விடுதலையாக்கி விட்டார். टोटली आजाद। முற்றிலுமான விடுதலை. उसके बाद में बाइबल बोलता है, வேதம் சொல்லுகிறது, जकरिया 13:1 में यदि हम देखेंगे, சகரியா 13:1 நாம் பார்த்தால் उस दिन में அந்நாளிலே पाप को பாவத்தை और मलिनता को हटाकर பாவத்தை அழுப்பி அகற்றி दाऊद का घराने के अंदर தாவீதின் சந்ததியிலே और यरूशलेम के लोगों के बीच में எருசலேம் ஜனங்களுக்கு மத்தியிலே खुला हुआ एक झरना होगा। திறந்த ஊற்று உண்டாயிருக்கும். हालेलुया। 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 ये झरना இந்த ஊற்று कौन है? அது யார்? वो प्रभु यीशु मसीह है। அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. सलीब पर मरने के समय में சிலுவையில் மரிக்கும்போது एक सोल्जर आकर उनको जब बाला से छेदा, ஒரு போர்வீரர் வந்து அவர் ஈட்டியினாலே குத்தினான். उस बाला से छेदने के समय में அந்த ஈட்டியினாலே குத்தின போது उसके अंदर से लहू और पानी निकला। அதற்குள்ளே இருந்து ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. हालेलुया। हालेलुया। उसके अंदर से वो जीवन का जल निकला। அதற்குள்ளே இருந்து அந்த ஜீவ ஊற்று புறப்பட்டது. हालेलुया। हालेलुया। अब वो जीवन का जल हमारे को देना चाहता है। அந்த ஜீவ ஊற்றை நம்ம ஒவ்வொருவருக்கும் அவர் கொடுக்க விரும்புகிறார். हालेलुया। हालेलुया। अब वो जल को हम पीकर அந்த ஊற்று நீரை நாம் பருகி हम हर एक जन तंदुरुस्त होना चाहिए நாம் ஒவ்வொருவரும் சுகமாய் இருக்க வேண்டும். और आनंद और खुशी से भरकर रहना चाहिए, சந்தோஷமாக மகிழ்ச்சியினால் நிரம்பி இருக்க வேண்டும். क्योंकि पवित्र शास्त्र कहता है ஏனென்றால் பரிசுத்த வேதம் சொல்கிறது, वो जीवन का झरना அந்த ஜீவ ஊற்று हमारे पापों को हटाता है, நம்முடைய பாவங்களை அப்புறப்படுத்துகிறது, सारे मैल को हटा देता है, எல்லா அழுக்கையும் அப்புறப்படுத்துகிறது. क्योंकि ஏனென்றால் वो जीवन का सोता है। ஏனென்றால் அவர் ஜீவ ஊற்றாக இருக்கிறார். इस जीवन का सोता के पास जो कोई भी आएगा
இந்த ஜீவ ஊற்றினிடத்தில் யாரெல்லாம் வருவார்களோ उसका जीवन हमेशा पवित्र रहेगा। அவர்களுடைய ஜீவன் எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்கும். देखिए பாருங்கள், बावड़ी है, அந்த கிணறு இருக்கிறது, हाउद है, அந்த ஊற்று தொட்டியும் இருக்கிறது. उसके बाद में हम देखते हैं नदी है, அதற்கு பின்ன நாம் பார்க்கிறோம் நதி இருக்கிறது, तालाब है, குளம் இருக்கிறது. ये सारा चीज जो है எல்லா காரியங்களும் मैलापन को अपने पास खींच लेता है, அந்த அழுக்கை தன்னிடத்தில் ஏற்றுக்கொள்ளுகின்றன, अपना अंदर ले लेता है। தனக்குள் ஏற்றுக்கொள்ளுகிறது. लेकिन झरना वैसा नहीं है। ஆனால் ஊற்றானது அப்படி அல்ல. झरना हमेशा ஊற்று எப்பொழுது अपने पास आने वाला कचरा को बाहर फेंक देता है। தன்னிடத்தில் வரக்கூடிய அழுக்குகளை அது வெளியே தள்ளி விடுகிறது. हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया। ஹல்லேலூயா. वो झरना हमेशा कचरा को क्या करता है? இந்த ஊற்றானது எப்பொழுதும் அழுக்குகளை என்ன செய்கிறது? बाहर फेंकता है। அதை வெளியே தள்ளி விடுகிறது. ये पवित्र आत्मा रूपी झरना हमारे अंदर आएगा। பரிசுத்த ஆவியாகிய ஊற்று நமக்குள் வரும்போது इस दुनियादारी का किसी भी प्रकार का पाप हमारे अंदर आकर बैठ नहीं सकता இந்த है। உலக பிரகாரமான எந்த ஒரு பாவமும் நமக்குள் வந்து அமர முடியாது. वो सारा पाप को वो अंदर से बाहर फेंकते रहेगा। அந்த எல்லா பாவங்களையும் உள்ளே இருந்து அது வெளியே தள்ளிக்கொண்டே இருக்கும். हालेलुया, हालेलुया। और पवित्र शास्त्र कहता है, மேலும் பரிசுத்த வேதம் சொல்கிறது, पहला सामुएल 2 अध्याय 9 वचन में, 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 9வது வசனத்திலே, शुद्ध हृदय के लोगों के लिए அந்த சுத்த இருதயம் உள்ளவர்களுக்காக परमेश्वर हमेशा अच्छाई है। தேவன் எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறார். कौन लोगों के लिए? யாருக்காக? शुद्ध मन वालों के लिए। சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு. हालेलुया, हालेलुया। ये झरना हमारे अंदर आएगा। இந்த ஊற்று நமக்குள் வரும்போது ये झरना हमेशा हमारा मन को क्या करेगा? இந்த ஊற்றானது எப்பொழுதும் நம்முடைய மனதை என்ன செய்யும்? शुद्ध करेगा। சுத்திகரிக்கும். हालेलुया, हालेलुया। जो हृदय के अंदर शुद्ध है वो धन्य है। இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். वे लोग परमेश्वर को देखेंगे। அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். हालेलुया, ஹல்லேலூயா. वो परमेश्वर को यदि हमको देखना அந்த है, தேவனை நாம் தரிசிக்க வேண்டுமானால் हम लोग क्या करना है? நாம் என்ன செய்ய வேண்டும்? हमारा हृदय को पवित्र करना है। நம்முடைய இருதயத்தை பரிசுத்தமாக்க வேண்டும். जो शुद्ध हृदय के इस्राएली लोगों के लिए சுத்த இருதயம் உள்ள அந்த இஸ்ரவேலர்களுக்காக परमेश्वर हमेशा भला है। தேவன் எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறார். हालेलुया, हालेलुया। हालेलुया, हालेलुया। परमेश्वर से प्रेम करने वाले लोगों, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களே, तुम लोग बुराई को नफरत करो। நீங்கள் அந்த பொல்லாப்பை வெறுத்து தள்ளுங்கள். हालेलुया, 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 हालेलुया. जो कोई व्यक्ति परमेश्वर से प्रेम करता है எந்த ஒரு நபர் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறானோ वो हमेशा क्या करेगा? எப்பொழுதும் என்ன செய்வான்? वो बुराई को नफरत करेगा। எப்பொழுதும் அந்த தீமையை வெறுப்பான். हालेलुया, हालेलुया. बुराई से हमारा कोई दोस्ती नहीं है। அந்த தீமைக்கும் நமக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. हालेलुया, हालेलुया. बुरा कौन है? அந்த பொல்லாங்கன் யார்? वो शैतान है प्रियो। அவன் பிசாசு பிரியமானவர்களே. और भला कौन है? நன்னவர் யார்? वो प्रभु यीशु मसीह है। கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. हमारा मेल मिलाप जो है भलाई के साथ में है, நம்முடைய அந்த ஒப்புரவானது அது நன்மையோடு, बुराई के साथ में नहीं है। அது பொல்லாங்கோடு அல்ல. हालेलुया, हालेलुया. अब देखिए भजन संगीत இப்பொழுது பாருங்கள், சங்கீதம் 97 में 10 को पढ़िए क्या लिखता है। 97 10 படியுங்கள். हे यहोवा के प्रेमियों, हे यहोवा के प्रेमियों, बुराई से घृणा करो। बुराई से घृणा करो। वह अपने भक्तों के प्राणों की रक्षा करता वो अपने भक्तों की प्राणों को रक्षा करता और उन्हें दुष्टों के हाथ से बचाता है। एवं क्या करता है? என்ன செய்கிறார்? भक्तों का प्राण को रक्षा करता है। நம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றுகிறார். कौन யார்? कौन रक्षा करता है? யார் காப்பாற்றுகிறார்? भक्तों का प्राण को रक्षा करने वाला परमेश्वर कौन है? பக்தர்களுடைய ஆத்துமாக்களை காப்பாற்றுகிற அந்த தேவன் யார்? प्रभु यीशु मसीह। கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. हालेलुया, हालेलुया। वो कल और आज युगानुयुग एक सा परमेश्वर அவர் है। நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். हालेलुया, हालेलुया। वो भक्तों का प्राण को बचाता है। அவர் பரிசுத்தவான்களுடைய ஆத்துமாக்களை பாதுகாக்கிறார். कभी எப்பொழுது? कब ये काम को किया? எப்பொழுது? இந்த வேலையை செய்தார்। कभी वो ये काम को किया எப்பொழுது அவர் இந்த வேலையை செய்தார்? और अभी भी वो कर रहा है। இப்பொழுதும் அவர் செய்கிறார். लेकिन ये शुरुआत कभी किया? ஆனால் இது எப்பொழுது துவக்கினார்? कलवरी सलीब पर मरने के கல்வாரி समय சிலுவையில மரிக்கும் போது हमारे का प्राण को बचाया। நம் ஒவ்வொருவருடைய ஆத்துமாவையும் அவர் और பாதுகாத்தார். हमारे का प्राण को संरक्षण करने वाला खुदा वही है। நம் ஒவ்வொருவருடைய ஆத்துமாவை பாதுகாக்கக்கூடிய தேவன் அவரே. हालेलुया, हालेलुया। देखिए பாருங்கள், वो परमेश्वर से मनुष्य को छुपा कर जो रखा था उस पर्दे को
परमेश्वर ने फाड़ दिया। அந்த தேவனிடத்திலிருந்து மனிதனை விலக்கி வைத்திருந்த அந்த திரையை அவர் கிழித்து போட்டார். हालेलुया हालेलुया। आप परमेश्वर और मनुष्य के बीच में वो वास करना चाहता है। இப்பொழுது தேவனுக்கு மனிதனுக்கு மத்தியிலே அவர் பேச விரும்புகிறார். हालेलुया हालेलुया। नबी कहता है தீர்க்கதரிசி சொல்கிறார், परमेश्वर का चंगाई को जो रोक कर रखा उस पर्दे को उसने फाड़ा सलीब पर। தேவனுடைய சுகமளித்தலை தடுத்து வைத்திருந்த அந்த திரையை அவர் சிலுவையிலே கிழித்து போட்டார். और परमेश्वर का आशीषों को परमेश्वर के लोग पाने से रोक कर जो रखा उस पर्दे को परमेश्वर ने वहां फाड़ दिया। தேவனுடைய ஆசீர்வாதங்களை தேவனுடைய ஜனங்கள் பெற்றுக்கொள்வதை தடை செய்து வைத்திருந்த அந்த திரையை அவர் அந்த சிலுவையிலே கிழித்து போட்டார். परमेश्वर का आनंद को रोक कर रखा हुआ उस पर्दे को परमेश्वर ने वहां फाड़ दिया। தேவனுடைய அந்த சந்தோஷத்தை தடை செய்து வைத்திருந்த அந்த திரையை அவர் அங்கே கிழித்து போட்டார். परमेश्वर का शांति को रोक कर रखा हुआ उस पर्दे को परमेश्वर ने वहां फाड़ दिया। தேவனுடைய சமாதானத்தை தடை செய்து வைத்திருந்த அந்த திரையை அவர் அங்கே கிழித்து போட்டார். हालेलुया हालेलुया। नबी कहता है वो पर्दा दो भाग में फट गया। தீர்க்கதரிசி சொல்கிறார், அந்த திரையானது அங்கே இரண்டாக கிழிந்து போனது. वो अपने खुद का लहू को लेकर அவர் தமது சுய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு एक जय पाया हुआ शूरवीर के समान वो स्वर्ग पर चढ़कर गया ஒரு ஜெயமற்ற வீரனை போல அந்த திரைக்குள்ளாக அவர் நடந்து சென்றார். और पाप और जीवन के बीच में जो लड़ाई चल रही थी उस पाप का युद्ध को परमेश्वर सलीब पर खत्म कर दिया। அந்த பாவத்திற்கும் ஜீவனுக்கும் மத்தியிலே நடந்து கொண்டிருந்த அந்த யுத்தத்தை அந்த கிறிஸ்து ஜெயித்து அந்த சிலுவையிலே அந்த பாவத்தை அவர் ஒழித்து போட்டார். हालेलुया हालेलुया। हालेलुया हालेलुया। हालेलुया हालेलुया। आज आपको परमेश्वर के पास आने से कोई भी शक्ति रोक नहीं सकती है। இன்று நீங்கள் தேவனிடத்தில் வருவதை எந்த ஒரு சக்தியும் தடுக்க முடியாது. क्या कोई रोक सकता है? ஏதாவது தடுக்க முடியுமா? पौलुस नबी कहता है பவுல் தீர்க்கதரிசி பவுல் இவ்விதமாக क्या சொல்கிறார், भूख, பசியோ, क्या नंगापन, அந்த நிர்வாணமோ, क्या दरिद्र, அந்த தரித்திரமோ, क्या क्लेश, அந்த துக்கமோ, इसमें से कोई भी चीज இதுல எந்த ஒரு காரியமும் परमेश्वर का प्रेम से मुझे जुदा नहीं कर सकता। தேவனுடைய அன்பிலிருந்து நம்மை பிரிக்க முடியாது. हालेलुया ஹalleluya। हालेलुया हालेलुया। हमारे बीच में सब दरबार नहीं है। நமது மத்தியிலே நாம் யாரும் செல்வந்தர்கள் அல்ல. हालेलुया हालेलुया। सब मिडिल क्लास के लोग हैं। எல்லாருமே நடுத்தர வர்க்கத்தினர் தான். हालेलुया हालेलुया। हालेलुया हालेलुया। बहुत सारे समस्याएं हैं। अनेक பிரச்சனைகள் உண்டு. इन सारे समस्याओं के बीच में எல்லா பிரச்சனைகளுக்கு மத்தியிலேயே हम मसीह के साथ में जो चल रहे हैं, நாம் பக்தியோடு நடப்பது, मसीह के साथ में जो चलते நாம் हैं, கிறிஸ்துவோடு நடப்பது ये बहुत ही महत्वपूर्ण बात இது है। மிகவும் மகத்துவமான காரியம். हालेलुया हालेलुया। दुनिया की कोई भी ताकत இந்த உலகத்தினுடைய எந்த ஒரு வல்லமையும் हम मसीह से संपर्क करने से रोक नहीं सकता। நாம் கிறிஸ்துவோடு தொடர்பு கொள்வதை தடுக்க முடியாது. हम मसीह के साथ संगति करने से रोक नहीं सकता। நாம் கிறிஸ்துவோடு ஐக்கியம் கொள்வதை தடுக்க முடியாது. हमको गुड फ्राइडे क्रिश्चियन नहीं बनना है। நாம் அந்த பெரிய வெள்ளிக்கிழமை கிறிஸ்தவர்களாக ஆக हमको வேண்டாம், ईस्टर क्रिश्चियन बनना है। அல்லது ஈஸ்டர் கிறிஸ்தவராக வேண்டாம். हम लोग जीवित क्रिश्चियन। ஆமென். நாம் ஜீவனுள்ள கிறிஸ்தவர்களாக வேண்டும். हालेलुया हालेलुया। कष्ट होने दो, அந்த கஷ்டமாகட்டும், प्रभु को धन्यवाद। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். खुशी होने दो, சந்தோஷமாகட்டும், प्रभु को धन्यवाद। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். बेटा बात नहीं मानता है, அந்த பையன் சொன்ன பேச்சு கேட்காவிட்டால் प्रभु को धन्यवाद। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். बेटा बात को मानता है, அந்த பையன் சொன்ன பேச்சை கேட்டாலும் प्रभु को धन्यवाद। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். बीवी चिल्लाती है, மனைவி கத்தினாலும் प्रभु को धन्यवाद। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். प्रभु बीवी प्रेम करती है, மனைவி அன்பு கூர்ந்தாலும் प्रभु को धन्यवाद। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். हालेलुया हालेलुया। हालेलुया हालेलुया। 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 हर परिस्थिति में ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் प्रभु को धन्यवाद दो। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்யுங்கள். हर परिस्थिति में ஒவ்வொரு प्रभु சூழ்நிலையிலையும் को आगे रखो। கர்த்தரை முன்னால் வையுங்கள். हमारा खुदा महिमामय खुदा है। நம்முடைய தேவன் மகிமையான தேவன். वो आपके लिए मेरे लिए महिमा को छोड़कर उतरा। அவர் உங்களுக்காக எனக்காக மகிமையை விட்டு यशायाह இறங்கினார். नबी का किताब 6वां अध्याय 3रा वचन क्या बोलता है? देखिए ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 6வது அதிகாரம் 3வது வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள். देखिए பாருங்கள். वे एक दूसरे से हाँ तो समझता नहीं। இந்த காரியத்தை கிறிஸ்தவர்களுக்கு புரிய வைப்பதற்காக சென்றால் அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. बाकी लोगों को तो छोड़ो, மற்றவர்களை விட்டு விடுங்கள். मसीह लोग इस बात को समझ नहीं पा रहे हैं। கிறிஸ்தவர்களே இந்த காரியத்தை புரிந்து கொள்வதில்லை. जो पिता पवित्र है, எந்த பிதா பரிசுத்தமாக இருக்கிறாரோ, जो पिता महिमा से भरा हुआ है, எந்த பிதா மகிமையினால் நிறைந்திருக்கிறாரோ, वही पिता परमेश्वर, அதே பிதாவாகிய தேவன், वही जुदा करार का यहोवा परमेश्वर அதே அந்த பழைய ஏற்பாட்டின் யெகோவா தேவன் अपना महिमा को छोड़कर நமது மகிமையை விட்டு देह में प्रकट हुआ। மாம்சத்திலே வெளிப்பட்டார். कितने लोग आमीन बोल सकते हैं? हालेलुया அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. वो महिमामय परमेश्वर, அவர் மகிமையான தேவன். इस परमेश्वर को
पौलुस भी नहीं जानता था। இந்த தேவனை பவுலும் அறியாதவனாக இருந்தான். जब मसीह के साथ में उसका मुलाकात हुआ, கிறிஸ்துவோடு அவனுக்கு தொடர்பு ஏற்பட்டபோது उसको अरब कंट्री के अंदर मसीह ने ले गया, கிறிஸ்து அவனை அரபு தேசத்துக்கு கொண்டு சென்றார். अपना प्रगटीकरण से उसको भरा। தனது வெளிப்பாட்டினால அவனை நிறைத்தார். उसके बाद में पौलुस लिखता है, பின்னர் பவுல் எழுதுகிறான். पढ़िए, படியுங்கள். पहला कोरिन्थियन दूसरा अध्याय 8वां वचन को पढ़िए। 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை படியுங்கள். जिसे संसार के हाकिमों में से हाँ। किसी ने नहीं जाना, हाँ। क्योंकि यदि वे जानते हाँ। तो तेजोमय प्रभु को हाँ। क्रूस पर न चढ़ाते। हालेलुया। லேவியா क्या कहता है इधर? என்ன சொல்லப்படுகிறது? ये मसीह को नहीं जानता था। இவர்கள் கிறிஸ்துவை